30 பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி இது நாங்க சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருந்தது. இது எங்களுடைய 3வது வருஷம். சோ எங்களுடைய பெஸ்ட் நாங்க வந்து எல்லா வருஷமும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ 30 பெண்களை இல்ல நிறைய லெட்டர்ஸ் வந்ததுனால 45 பெண்களை நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ அவங்களுடைய நேம்ஸ் நான் இங்க அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பிளஷ்க்கு வந்து லெட்டர்ஸ் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏன் எங்களால கொடுக்க முடியல? ஏன்னா நாங்க 30 தான் சொன்னோம். 45 பேருக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய எந்த கிரைட்டீரியால இவங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் நான் இங்க சொல்றேன். சொனாலி எஸ் எண்ணூர்ல இருந்து இருக்காங்க. அவங்களுக்கு காது சரியா கேட்காது. ஜெயலட்சுமி மயிலாப்பூர் சென்னை போலியோ அட்டாக் ஆயிருக்காங்க. முத்துமாரி என் ராஜபாளையம் சிங்கிள் பேரண்ட் 2 குழந்தைங்களுக்கு. ஜெயா மேம் திருவெற்றியூர் அவங்களும் 2 பெண் குழந்தையோட சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. கலைசெல்வி ஆதம்பாக்கம் சென்னை 18 வயசு ஆகுது. அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு. சுகன்யா PS நங்கநல்லூர் சென்னை அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கோமால இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. பாரதி தேவி ஆரணி திருவண்ணாமலை அவங்க பிசிக்கலி சேலஞ்ச்ட் பர்சன் அண்ட் டிவோர்ஸும் ஆயிருக்கு அவங்களுக்கு. மகாலட்சுமி மேம் சைதாபேட் அவங்களால சரியா கேட்க முடியாது, பேச முடியாது. கொண்டூர் விழுப்புரம் 2 குழந்தைங்க இருக்காங்க. டிசபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கான்றது தெரியல, பட் அவங்களும் இங்க செலக்ட் ஆயிருக்காங்க. சத்யபிரியா மேம் திருவண்ணாமலை அவங்க ஒரு விடோ. ரம்யா லட்சுமி மேம் ராஜபாளையம் அவங்களும் சிங்கிள் பேரண்ட் 2 பெண் குழந்தைகளுக்கு. லாவண்யா மேம் இளம்பிள்ளை சேலம் 2 குழந்தைங்களோட சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. ஸ்டெல்லா மேம் வேலச்சேரி பிசிக்கலி சேலஞ்ச்ட் பர்சன். இவாஞ்சல் ராஜேஷ் மேம் குன்றத்தூர் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. பிரியதர்ஷினி மேம் பாண்டிச்சேரி அவங்க ஒரு சிங்கிள் பேரண்டோடைய சைல்டு. கிருஷ்ணவேணி மேம் சேட்பெட் அவங்களும் ஒரு விடோ. இந்துமதி மேம் செங்கல்பட்டு அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்டோடைய சைல்டு. அஸ்விதா பானு மணலி சென்னை சிங்கிள் பேரண்ட் ஒரு பெண் குழந்தைக்கு. சயித் அலி ஃபாத்திமா மன்யவாக்கம் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட். சுனிதா செங்கல்பட்டு அவங்களுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாம இருக்காங்க. சுதா நாமக்கல் சிங்கிள் பேரண்ட் 2 குழந்தைங்களுக்கு. கல்பனா மூலேக்கரைப்பட்டி திருநெல்வேலி 2 பெண் குழந்தைக்கு அம்மாவா இருக்காங்க, சிங்கிள் பேரண்டா. முதவல்லி சென்னை அவங்களும் சிங்கிள் பேரண்ட் 2 குழந்தைங்களுக்கு. அன்னபூர்ணி மேம் பிராட்வே சென்னை அவங்களும் பிசிக்கலி சேலஞ்ச்ட். சுபலட்சுமி மேம் எர்ணாகுளம் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட். சௌந்தர்யா மேம் பெங்களூர் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு பெண் குழந்தைக்கு. பிரியங்கா உடும்பட்டு விழுப்புரம் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அனிதா மேம் KGF கோலார் கர்நாடகா சிங்கிள் பேரண்ட் ஒரு பெண் குழந்தையோட இருக்காங்க. பூங்குடி வடவூர் மன்னார்குடி அவங்களுக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. சகுந்தலா மேம் சென்னை சிங்கிள் பேரண்ட் அவங்களுடைய குழந்தைக்கு ஆட்டிசமும் இருக்கு. சத்யா மேம் காஞ்சிபுரம் அவங்க ஒரு டிவோர்சி. அஜ்மத் நிஷா புதுக்கோட்டை அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் 2 குழந்தைங்களோட இருக்காங்க. பத்மாவதி சேலம் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட். பிரியங்கா சேலம் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்களுடைய குழந்தைக்கும் ஆட்டிசம் இருக்கு. பவித்ரா மேம் சென்னை அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்களுடைய ஒரு குழந்தையும் பிசிக்கலி சேலஞ்சா இருக்காங்க. மத்தி விழுப்புரம் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்காங்க. மரியா ஜான்சி கோயம்புத்தூர் 2 குழந்தைங்களோட சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. அதுல ஒரு குழந்தைக்கு பார்வையும் இல்ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரேணுகா மேம் சென்னை சிங்கிள் பேரண்ட் 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. சுதா மேம் மதுரை சிங்கிள் பேரண்ட் 1 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. சுகன்யா மேம் நாமக்கல் 2 குழந்தையோட சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. வாசுகி மேம் தர்மபுரம் 2 குழந்தைங்களோட சிங்கிள் பேரண்ட். ஷோஹாரா பானு மதுரை அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு. கௌசல்யா மேம் ராமேஸ்வரம் அவங்களுடைய லெஃப்ட் ஐ ஆர்டிபிஷியல் ஐ வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர்ஸ் வந்து ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து என்கிட்ட படிக்கிறதுக்கு வசதி இல்ல, என்கிட்ட காசு இல்ல மேம், எனக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, பணம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு நிரந்தர பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலயும் ஒரு மாதிரியான லைஃப்லயும் இருந்துதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். சோ பணம்ன்றது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கலாம், நாளைக்கு நம்ம கிட்ட இல்லாம போகலாம். இல்ல இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நம்ம கிட்ட நிறையவே இருக்கலாம். சோ அது வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதை தாண்டி இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு விமனுக்குள்ளேயும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட விமனை தான் நான் செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரீ கோர்ஸை நான் கத்து தரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதுல வந்து நிறைய லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு ஏன் இது வரல அப்படின்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர்ஸ் படிச்சேனே தவிர யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. இந்த மாதிரி செஷன்ஸ் என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்க செலக்ட் ஆகலைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் கிடைக்கணும். அதை நான் செய்யணும்னு நானும் ஆசைப்படுறேன். அண்ட் என்னை நம்பி பிளஷ்க்கு நீங்க எல்லாரும் லெட்டர் எழுதினதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோவை நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே வர 2026 என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அதுவும் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல இவங்களை பத்தி அனௌன்ஸ் பண்றதும் வர புத்தாண்டுல வந்து அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கும் நான் இந்த நேரத்துல ரொம்பவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இத்தனை நிறைய லெட்டர்ஸ் வந்திருந்தது. ஸோ எல்லா லெட்டர்ஸுமே ஒன்னொன்னா எடுத்து படிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி வெரிஃபை பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணி வந்தது எல்லாமே உண்மையான தெரிஞ்சு இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து 45 பேர் என் கையில கொடுத்த பரத் சாருக்கும் இந்த நேரத்துல நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இது அவரும் எங்களோட சேர்ந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 3 வருஷமும்
எங்களோட சேர்ந்து இந்த சர்வீஸ் பண்றதுக்கு அவருக்கும் நாங்க வந்து நான் நன்றியை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ பரத் சார் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன். கஷ்டத்துல நம்ம இருந்தாலுமே ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருந்தா அதை நோக்கி நம்ம பேஷனேட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணா அது நம்ம லைஃபே மாத்தும் அப்படின்றத நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பிகாஸ் என்னுடைய லைஃப் அப்படிதான் அது மாத்துச்சு. சோ அதனால என்னால முடிஞ்ச அந்த ஒரு கல்வியை வந்து அந்த ஸ்கில்ல வந்து நிறைய பெண்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதோடைய ஸ்டார்ட் தான் இந்த முயற்சி. அண்ட் 3வது வருஷம் இதை நான் திருப்பியும் கண்டினியூ பண்றேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த செஷன் நடத்திருக்கேன். அதுல நிறைய பேர் வந்து பிளஸ்லயே ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கூட எங்க கூட இன்னுமே நல்லா டிராவல் பண்ணி எல்லா வேலையும் கத்துட்டு பிளஸ்ல ஒரு பில்லரா அவங்களும் இருந்திருக்காங்க. சோ இங்க நீங்க வந்து படிக்கிறவங்களும் பிளஸ்ல கண்டினியூ பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்ல உங்களுடைய கெரியரை நீங்க சொந்தமா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் என்னுடைய சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ ஆல் தி வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்கள் அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.